ஓகே. கவிமுன்றில் கலந்துரையாடல் 9க்கு வந்து சேர்ந்திருக்கோம். ஸோ கவிமுன்றில் கலந்துரையாடல் 9க்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை வந்து திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படிங்கிற வைரமுத்துடைய கவிதை தொகுப்பை பத்தி பேசுறதுக்கு நம்முடன் குகன் ராமன் அவர் இணைஞ்சிருக்காரு. ஸோ குகன் வாங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து நான் உங்க கூட வந்துட்டு திருத்தி எழுதிய தீர்ப்புகள் கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய ஒரு திருத்தி எழுதிய தீர்ப்புகள்ன்ற அந்த புத்தகத்துல இருந்து ஒரு 5 கவிதையை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் கலந்துரையாடல அப்படின்னு இருக்கேன். நம்ம முதல் கவிதைக்கு போயிடலாம். முதல் கவிதை நடத்துங்கள். உங்கள் மேடை, உங்கள் நாக்கு, எது வேண்டுமானாலும் பேசுங்கள். உங்கள் பேனா, உங்கள் அச்சகம், எது வேண்டுமானாலும் எழுதுங்கள். உங்கள் தராசு, உங்கள் எடைகள், எது வேண்டுமானாலும் விமர்சியுங்கள். உங்கள் சுவர்கள், உங்கள் காகிதம், எது வேண்டுமானாலும் ஒட்டுங்கள். உங்கள் வாத்தியம், உங்கள் கச்சேரி, எது வேண்டுமானாலும் வாசியுங்கள். உங்கள் தூரிகை, உங்கள் வர்ணம், எது வேண்டுமானாலும் வரையுங்கள். ஆனால் நாளை காலத்தின் விமர்சனம் உங்கள் பிணங்களை கூட தோண்டி எடுத்து வந்து தூக்கில் போடும் என்பது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். இந்த கவிதைய படித்து எனக்கு புரிந்தது என்ன அப்படின்னா, உங்க கூட நான் பகிர இருக்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல நினைத்தால் அது வந்துட்டு நம்மளுடைய பேச்சாகவும் எழுத்தாகவும் எதை வேணாலும் நம்ம எடுத்து சொல்லலாம். நிச்சயமா விமர்சனங்கள் நம்ம எந்த ஒரு விஷயத்த சொல்லும் போதும் விமர்சனம்ன்றது ஒண்ணு வந்து நிச்சயமா இருக்கும். அதுக்கு பயந்து இல்லாமல் அதான் கவிஞர் வைரமுத்து சொல்லியிருக்காரு, உங்கள் பிணங்களை கூட தோண்டி எடுத்து வந்து தூக்கில் போடும்னு சொல்லிட்டு. நிச்சயமா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும். அதற்கு பயந்து இல்லாமல் எது வேணாலும் ஒரு விஷயத்த நம்ம எடுத்து போய் சேர்க்கும் போது அது ஆணித்தரமா எடுத்து போய் சேர்க்கலாம் அப்படின்றதுதான் இந்த கவிதையில நான் புரிஞ்சுக்கிட்டது. அடுத்த கவிதை இந்த கவிதை வெயில் மறைவு பிரதேசங்கள், சுதந்திர வெளிச்சம் சேரியில் விழாமல் மாளிகை நிழல்களே மறைத்து விட்டன. இந்த கவிதை பார்த்தோம்னா என்னதான் வந்து சுதந்திரம் கிடைத்தாலும் சேரியில் விழாமல்னா வந்துட்டு நம்ம ஏழைகளுடைய ஒரு குடிசைய சொல்லுது. சோ அப்போ வந்து என்னதான் சுதந்திரம் கிடைத்தாலும் மாளிகை நிழல்கள் வந்துட்டு மறைத்துக்கிட்டு இருக்கு. அதாவது என்னதான் சுதந்திரம் கிடைத்தாலும் ஏழைகள் வந்து பணக்காரர்களுக்கு இன்னும் அடிமையாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு கூற்றை வந்துட்டு இந்த கவிதை வாயிலாக கவிஞர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அடுத்த கவிதை வீடு பேரு. அரசாங்கத்திற்கு ஏழை கவிஞன் இருமிக் கொண்டே எழுதினான் இப்படி: வாடகை தர இயலாமல் வருகிற சண்டையால் இப்போது நான் இருப்பது 27வது வீடு. இன்றோ நாளையோ நான் இருமிச் செத்ததும் நீங்கள் எனக்கு நினைவகம் அமைக்க எத்தனை வீட்டைத்தான் வாங்கி தொலைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஏழை கவிஞர் அப்படின்னா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு கவிஞர். அவர் வந்துட்டு இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய அதாவது ஒரு வாடகை கூட தர இயலாம அவர் இருக்காரு. அதாவது அவரோட ஏழ்மையை வந்து அது குறிக்குது. இப்ப அவர் இருக்கிறது வந்துட்டு 27வது வீடு அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்றோ நாளையோ நான் இருமி செத்ததும், இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இருமி செத்ததும்னு அவங்க அங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒருவேளை அந்த கவிஞர் வந்து ஒரு டிபி நோயாளியா இருப்பாரோ அப்படின்ற அங்க ஒரு இது வருது.
கடைசியில வந்து நீங்கள் எனக்கு நினைவகம் அமைக்க எத்தனை வீட்டைத்தான் வாங்கி தொலைப்பீர்கள். அதாவது அவர் ஏழையா இருந்து கவிதை எழுதும் பொழுது அவருக்கு வந்து இருக்க கூட ஒரு வீடு இல்ல. அதாவது நிறைய வாடகை வீடு மாறி மாறி போய்க்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் கவிஞர்ன்ற அந்த புகழ்னால அவருக்குன்னு ஒரு நினைவகம் அமைக்க நீங்க வந்து எத்தனை வீட்டை வந்து வாங்குவீங்க அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அப்படிதான் சொல்லியிருக்காரு. அடுத்த கவிதை. அடுத்த கவிதை ஒப்பந்தம். எனக்கு சம்மதமே. நீ மலராய் இருப்பின் நீ மாலையாய் இருப்பின் அதில் நான் மலராய் இருக்க மட்டுமல்ல, நீ பாலையாய் இருப்பின் அதில் நான் மணலாய் கிடக்கவும். ஆஹ் நம்ம பார்த்தோம்னா இந்த மாலை, மலர் இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்பயுமே ஒரு இன்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி பாலை ஆஹ் பாலைவனம். பாலைன்றது பாலைவனம் அவங்க குறிக்கிறாங்க. சோ பாலைவனம்னு பார்த்தா எப்பயுமே துன்பத்தை தான் வந்துட்டு ஆஹ் துன்ப சம்பந்தப்பட்டதை தான் எப்பயுமே குறிப்பாங்க. ஆஹ் நம்ம படத்துல கூட பார்த்தோம்னா வந்துட்டு நிறைய காதல் தோல்வி பாடல்கள் எல்லாம் வந்து பாலைவனங்கள்ல எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஹ் சோ சோ அங்க என்ன சொல்ல வராங்கன்னா உன்னுடைய இன்பத்துல மட்டும் நான் உன் கூட இல்லாம உன்னோட துன்பத்திலையும் நான் இருப்பேன் அப்படின்றதான் இந்த கவிதை வரி சொல்ல வருது. அடுத்த கவிதை. இயற்கையோடு இயைந்த வாழ்வு. பிறைநிலா பிறைநிலா மகன் கேட்டான், ஏம்பா நிலா சூம்பி போச்சு. தகப்பன் சிரித்தான், அதுக்கும் நம்மை போல் மாச கடைசியோ என்னவோ மகனே. இயற்கையோடு இயைந்த வாழ்வு என்பது இதுதானோ, என் தமிழர் சொன்னதும் சரிதானோ. அதாவது இந்த கவிதையில வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாத கடைசியில தன்னுடைய சம்பளம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு இதை வந்து எதிர்நோக்குவாங்க அப்படின்றதான் இதுல வந்து சொல்ல வராங்க. சோ நிலாவுடைய அந்த வடிவத்தையும் அவங்களுடைய கஷ்டத்தையும் வந்து இயைந்து வைத்து அதை வந்து நம்ம பேசுறாங்க. சோ இயற்கையும் மனிதரோட வாழ்வும் வந்து இயந்து போகுது அப்படின்றத இதுல வந்து கவிஞர் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான். நன்றி. ஓகே, கருத்துக்களை முன்வைத்த குகன் ராமன் அவர்களுக்கு மிக்க நன்றி. வேறு யாராவது அவங்களுடைய கருத்துக்களை இந்த 5 நேரடி கவிதைகள் தொடர்பான கருத்துக்களோ அல்லது கேள்விகளோ இருப்பின் நீங்க கேட்கலாம், கருத்துக்கள் பகிரலாம், பரிமாற்றம் நடக்கலாம், கலந்துரையாடல் தொடங்கலாம். வணக்கம் நண்பா. வணக்கம் இளமரன், சொல்லுங்க. நான் இப்பதான் ஸ்லைட் மாத்தி நீங்க வந்தேன், சொல்லுங்க. பேசி நீங்க பேசுறீங்க, சிக்கல் இல்ல, பிறகு பேசுறேன். மாத்தி முன்னுக்கு பேச்சுக்கு மாத்துறதுக்காக வெளியே போனேன், நீங்க வணக்கம் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. வந்துட்டு ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் குகன், நல்ல ஒரு முயற்சி. வைரமுத்துவோட மிக எளிமையான கவிதைகளில் இந்த கவிதைகளும் உள்ளடங்கும். பொதுவா வைரமுத்து கவிதைகள் வந்து 2, 3 விதமா கூட இருக்கு, நிறைய விதமா கூட நம்ம பிரிக்கலாம் அவரோட கவிதைகளை. ஆரம்ப நிலை, இடைநிலை, கடைநிலை அப்படி கூட பிரிக்கலாம். மரபு கவிதைகளும் அவரோட அப்படிதான் இருக்கும், ஆரம்ப நிலை, இடைநிலை, கடைநிலை. கடந்த வாரம் கூட பொன்கோகிலம் அக்கா சொல்லியிருந்தாங்க, ஒரு கவிஞன் என்பவன் அவனுக்கு மரபு புது கவிதை எழுத தெரியணும், நவீன கவிதை எழுத தெரியணும்னு நினைக்கிறேன். நவீன கவிதை எழுந்து நான் படிச்சது இல்ல. இப்ப நான் படிக்கிறப்ப இயற்கையோடு இயந்த வாழ்வு என்பது நவீன கவிதை அந்த சாரல்ல வந்து அமைஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே புது கவிதை, பிறகு மரபு கவிதை சாரல்ல இருக்கு. இதுதான் முதல் நான் படிக்கிறேன், நவீன கவிதை சாரல்ல அமைஞ்சிருக்கிறது. சரி, நம்மளுக்கு ஒருமை. எல்லாத்துக்கும் தெரியும், வைரமுத்து வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் பட்டியலில் வைரமுத்து வந்து தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. அது மூலம்தான் அவரோட கவிதைகளும் அமையும்.
இந்த குறிப்பிட்ட இந்த 5 கவிதைகள் வந்து மிக 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 எளிமையாக நம்ம புரிந்து கொள்ளும் வண்ணம் தான் இருக்கு. நம்மளோட முதல் கவிதையை பார்த்தீங்கன்னா, நடத்துங்கள். உங்கள் மேடை, உங்கள் வாக்கு. உங்கள் நாக்கு, எது வேண்டுமானாலும் பேசுங்கள். உங்கள் பேனா, உங்கள் அச்சகம், எது வேண்டுமானாலும் எழுதுங்கள். உங்கள் தராசு, உங்கள் எடைக்கல், எது வேண்டுமானாலும் விமர்சியுங்கள். உங்கள் சுவர்கள், உங்கள் காகிதம், எது வேண்டுமானாலும் ஒட்டுங்கள். உங்கள் வாத்தியம், உங்கள் கச்சேரி, எது வேண்டுமானாலும் வாசியுங்கள். உங்கள் தூரிகை, உங்கள் வர்ணம் எது வேண்டுமானாலும் வரையுங்கள். ஆனால் நாளை காலத்தின் விமர்சனம் உங்கள் பிணங்களை கூட தோண்டி எடுத்து வந்து தூக்கில் போடும் என்பது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். இது ஒரு சிம்பிளா நம்மள புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த காலகட்டத்துல நடக்குற ஒரு விஷயம். நீங்க என்ன வேணாலும் எழுதுங்க, எது வேணாலும் பேசுங்க, எந்த அச்சகத்துல என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க. ஆனா, நீங்க இல்லாதபோது உங்கள பத்தி பேச வேண்டியது உங்கள படைப்புகள் மட்டும் தான் இருக்கும். உங்களோட விமர்சனங்கள் நீங்க செய்துவிட்டு போன அந்த படைப்புகளும், நீங்க செய்துவிட்டு போன நல்ல காரியங்களும், கெட்ட அது மட்டும் தான் உங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். அழகா சொல்லியிருந்தாங்க குகன். நம்ப எதுக்கும் பயந்துறக்கூடாது. இது செஞ்சுட்டோமா, இந்த விஷயம் செஞ்சுட்டோமா, இது தப்பாயிருமோ, நம்மள விமர்சனம் பண்ணிருவாங்களோ, அந்த ஒரு மொதற்கொண்டு அந்த எண்ணத்தையே வச்சுக்க கூடாது. நம்ப செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ப செய்ய வேண்டிய இலக்குகள் நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். ஆனா, எது செஞ்சாலும் அதுல கவனமா இருக்கணும். அதனால தான் சொல்லியிருக்காரு. முதல்லயே சொல்லிட்டாரு அத. "உங்கள் மேடை, உங்கள் நாக்கு எது வேண்டுமானாலும் பேசுங்கள்." அது நம்ப வந்து அது ஒரு ஒரு சுதந்திரமா பார்க்கிறத விட்டுட்டு, அது உச்சரிக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. "உங்கள் மேடை, உங்கள் நாக்கு எது வேண்டுமானாலும் பேசுங்கள்." நம்ம வேற கண்ணோட்டத்துல பார்த்தோமா, "உங்க மேடை தான், உங்க நாக்கு தான், எது வேணுமானாலும் பேசுங்க. ஆனா, கவனமா பேசுங்க." இது ஒரு எச்சரிக்கை கவிதையாக மட்டும் தான் நான் பார்க்கிறேன். "உங்க பேனா, உங்கள் அச்சகம் எது வேண்டுமானாலும் எழுதுங்கள். நீ என்ன வேணாலும் எழுது பிரச்சனை இல்ல. ஆனா, அது நல்லதா எழுது. உங்கள் தராசு, உங்கள் எடைகள் எது வேணாலும் விமர்சியுங்கள்." நீங்க எப்படி வேணாலும் தாழ்த்தியோ அல்லது அவங்கள தூக்கி வச்சோ விமர்சனம் செய்யுங்க. ஆனா, அந்த விமர்சனம் வந்து பிற்காலத்துல அவங்க இல்லாத போது தான் அந்த விமர்சனம் வந்து பேசப்படும். அதனால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து கடைசி சொல்லியிருக்காரு, "உங்கள் பிணங்களை கூட தோண்டி எடுத்து வந்து தூக்கில் போடும்." அந்த விமர்சனம் அல்லது பார்வை, அந்த பேசுங்கள், எழுதுங்கள், விமர்சியுங்கள், ஒட்டுங்கள், வாசியுங்கள், வரையுங்கள். இது எல்லாமே வந்து ஒரு நூலுக்கான அல்லது ஒரு படைப்பாளனுக்கான, ஒரு எழுத்தாளனுக்கான, ஒரு கவிஞனுக்கான ஒரு எச்சரிக்கை கவிதையாக நான் பார்க்கிறேன். "நீ இதெல்லாம் செய். என்ன வேணாலும் உன்னோட ஒரு கவிஞனா, நீ வந்து ஒரு சுதந்திரமா எழுத போறியா? எழுது. நீ நீ எப்படி வேணாலும் எழுது. ஆனா, அந்த எழுத்தும், அந்த விமர்சனங்களும், அந்த பேச்சுகளும், வாசிப்பும், உன்னோட அந்த குறிக்கோள வந்து மத்தவன தாழ்த்திறக்கூடாது. அதுதான் வந்து உன்னைய பிற்காலத்துல வந்து ஒரு ஒரு நிலைக்கு எடுத்து செல்லும். நீ இல்லன்னா கூட உன்னோட எழுத்துக்கள், படைப்புகள் பேசும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு கவிதையாக நான் அந்த கவிதைய நான் பார்க்கிறேன். ஒரு படைப்பாளனுக்கு ஒரு எச்சரிக்கை கவிதையாக நான் பார்க்கிறேன். அடுத்து வெயில் மறைவு பிரதேசங்கள். சுதந்திர வெளிச்சம் சேரியில் விழாமல் மாலை நிழல்களே மறைத்து விட்டன. இது எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஏழைக்கும், பணக்காரனுக்கும் இருக்கிற அந்த வேறுபாட்டு நிலை தான். நம்ப வேறு எங்கேயும் யோசிக்காம இந்த வேறுபாட்டு நிலை மட்டும் யோசிச்சோமா, இந்த கவிதை வந்து மிக சுலபமா புரிஞ்சிரும். இது அவன் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ட்டாரு. "சுதந்திர வெளிச்சம் சேரி விழாமல் மாளிகை நிழல்களே மறைத்து விட்டன." இதுதான். இப்ப வந்து என்னதான் தமிழ்நாட்டு சூழல் தான் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் அந்த சூழல் அவங்க நாடு என்னதான் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், அங்குள்ள அரசியல் அரசியல் தளங்களோ அல்லது வேறு விதமான ஒரு இது வந்து இன்னும் வந்து அந்த 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 இன்னும் ஏழை மக்கள் மேல வந்து அந்த ஒரு வெளிச்சம் விழாம இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கான படிப்பு வசதியா இருக்கட்டும், அல்லது மற்ற இதர செலவுகளா அல்லது என்ன வசதியா இருக்கட்டும், அந்த அந்த வசதிகள் எதுவுமே வந்து பணக்காரனோ, அல்லது ஒரு நடுநிலைக்காரனோ, அல்லது ஒரு தெரிந்த ஆ ஒரு அரசியல் பின்புலத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. என்னதான் நாடு சுதந்திரம் அடைஞ்சாலும், அவங்கள தாண்டி இந்த ஒரு பயன்பாடு, இந்த ஒரு எந்த ஒரு அந்த செயல்களும் வந்து ஏழை மக்களுக்கு வரமாட்டுது. ஒரு சிம்பிளான கவிதை தான் இது. இந்த கவிதை இப்படி கூட இவ்வளோ இலகுவா எழுதலாம்.
ஆஹ் விஜய்னு ஒரு கவிஞர் இருக்காரு. அவரு என்ன சொன்னாருன்னா, நீ சொல்ல வந்த கருத்தை வந்து எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லிட்டு போயிரு. அதை வச்சுக்கிட்டு ஆஹ் இன்னும் அந்த குழப்பிக்கிட்டு கவித்துவமா எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்துல வந்து நம்ம கவித்துவமா இந்த மாதிரி கவிதைலாம் கவித்துவமா எழுத நினைச்சோம்னா அந்த கவிதைக்கான அந்த மதிப்பு இருக்குல்ல அது குறைஞ்சு போயிடும். உன் மனசுல என்ன நினைக்கிற, ஏழை பணக்காரன் அவனோட கஷ்டங்கள்லாம் வந்து பணக்காரன் வந்து ஆஹ் கொடுக்க விடாம அல்லது மறைச்சுக்கிட்டு இருக்கான் இதுதானே. ஸோ அந்த ஏழை பணக்காரன் இருக்கிற மாதிரியும் அது என்ன கஷ்டம் சொல்லிட்டு முடிச்சது கவிதையை. அதை வச்சுக்கிட்டு நீ நீண்ட எழுதுற, குறைச்சி எழுதுற, இல்ல கவித்துவமா எழுந்து நினைச்சோம்னா அந்த கவிதைக்கான அந்த வடிவமோ கவிதை பார்க்க படிக்க நல்லாதான் இருக்கும். ஆனா உள்ள வந்து குத்தாது, உள்ள நிக்காது. ஒரு சில கவிதைகள் வந்து 4 சொற்களா இருந்தாலும் 3 வரியில் இருந்தா கூட அது போதுமானது. அதுக்கு மேலவோ அது கீழவோ இருக்க வேணாம். இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திர வெளிச்சம் சேரியில் விழாமல் மாளிகை நிழல்களை மறைத்து விட்டன. இது போதும். கவிஞர் சொல்ல வந்த அந்த கருத்தை வந்து நமக்குள்ள புகுத்திட்டாரு. இதுதான் இதுதான் கருத்து. ஸோ இந்த மாதிரியான கவிதைகள் வந்து எப்படி இருக்குன்னா நீண்ட நீண்ட ஒரு காலத்துக்கு நிலைச்சு நிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்டுன்னு மனசுல இருந்து விலகாது. ஏன்னா ரொம்ப நீண்ட இருந்தா அது மனப்பாடம் பண்ணணும், போகணும் வரணும் அப்படி இருக்கும். அதுதான் பட்டுன்னு நல்லா இருக்க போற போக்குல அந்த போற போக்குல படிச்சுட்டு போவாங்களா அந்த மாதிரி கவிதைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கவிதைகளா விடும். இது ஒரு முக்கியமான கவிதை நான் பாக்குறேன். அடுத்து இளமாறன், இந்த வார்த்தைகள் எப்படி எழுதியிருக்காங்கல்ல, இதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா? ஏன்னா நானும் சில சில இடங்கள்ல பார்த்திருக்கேன். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்களா, இல்ல சும்மா அந்த அழகுக்காக தானே? அது அது நான் பாக்குறேன்பா, அந்த இந்த 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 சின்ன சின்ன கவிதைகள் வந்து ஒரு சில கவிதைகள் வந்து இந்த மாதிரி பிரிச்சு எழுதியிருப்பாங்க. அல்லது இப்ப காத்து இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் இடையில பார்த்தேன். காத்து இருக்கிறேன், காத்து அந்த புள்ளி வச்சுட்டாங்க. அடுத்து காத்திரு புள்ளி வச்சுட்டாங்க. அடுத்து காத்து இருக்கிறேன். அப்ப வந்து அது காத்து இருக்கிறதுன்னா கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமையா, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படி கூட நம்ம உள்வாங்கிக்கலாம். அது அந்தந்த கவிஞர்களோட விமு அ எப்படி சொல்றது? விருப்பமா கூட இருக்கலாம். இப்ப இவர் எழுதியது சுதந்திர வெளிச்சம். அது அந்த கவிஞரோட விருப்பமா கூட இருக்கலாம். அல்லது வந்து ஒரு அழகியல் சார்ந்து கூட இருக்கலாம். அல்லது வந்து தனித்தனியா படிச்சோமா, அதுல இருந்து பொருள் இப்ப ஆழமா இப்ப சொல்லுவாங்கல்ல, இப்ப வந்து ஒரு கருத்து வந்து இன்னும் ஆழமா அவனுக்கு அடிக்கிற மாரி புரியணும். உள்ள போய் குத்தணும். மேபி அந்த சிந்தனை கூட எழுந்திருக்கலாம் வைரமுத்து. சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. வெளிச்சம் வெளிச்சம்லாம் இருக்கு. சேரில ஒன்னும் படல. மேபி அப்படியா கூட இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அந்த வலிமை சேர்க்கறதுக்கு விதமா கூட அவர் எழுந்திருக்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா, ஐ மீன் இந்த பக்கத்துல ஒரு போட்டோ போட்டிருக்கேன்ல, இது ஆக்சுவலி நான் ஆமா. தேடிதான் பார்த்தேன். ஏன்னா இந்த போட்டோ பார்க்கும்போது ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே இருக்கான்ல, அதுதானே இந்த கவிதையோட சாரமா அமையுது. அதுக்காகவே ஒருவேளை ஒரு வரி மேல இன்னொரு வரி கீழே எழுதி வச்சிருந்தாங்களோ அப்படின்னு ஒரு கத்துணர்ச்சிக்கு ஆரம்பிச்சிட்டேன் நான். வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம நம்ம பாத்தீங்களா எப்படிதான் யோசிப்போம். எப்படி அதான் அந்த கவிதையோட அந்த தன்மையே அதான். இப்ப நிறைய விதமா யோசிக்க வைக்கிறதுல அதுதான் அந்த கவிதை. இதே நீண்ட கவிதை நம்ம படிச்சோமா அந்த ஒரு யோசனை வருமானு கேட்டா வராது. இதுக்குள்ள வேணுமோ சொல்லியிருக்காது. அப்படி யோசிப்போம். ஆனா இந்த மாதிரி ஏற்ற இறக்க கவிதைகள் வந்து பல மாதிரியான சிந்தனைகளுக்கு கூட்டு போகுது. ஒருவேளை இன்னொன்னு நீங்க வந்திருக்கலாம். சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரியா கூட இருக்கலாம். நீங்க ஓகே. சொல்லுவது போல் கூட. இன்னொன்னு நான் என்ன பார்த்தேன்னா, இப்ப மாளிகை நிழல்களைன்னா அவங்க பெரிய மாளிகை கட்டின நிழல்கள் இதான் தெரிபொருள். மறைபொருள் அவங்க சொல்ல வர்றது வந்து பணக்காரங்க அப்படின்றாங்க. நான் இன்னொன்னு கவனிச்சேன். இது வந்து இந்த காலத்துக்கு பொருந்துமான்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே இந்த வேலையை செய்யறாங்க. ஆனா ஒரு காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பணக்காரங்கலாம் வந்து தே மேட் மணி டு வொர்க் ஃபார் தெம்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்வெஸ்ட்மென்ட், ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்க செஞ்சுட்டு, அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா சுதந்திரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க வந்து நம்மள மாதிரி இல்ல. என்ன மாதிரி ஆளுங்க வந்து டெய்லி காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறோம். வேலை செய்றோம், சம்பளம் வாங்குறோம், வரோம், சம்பளத்தை செலவு பண்றோம், வேலை செய்றோம், இப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா? சோ காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய் ஆகணும். லீவு எடுக்கணும்னா சிஆர்க்கு எடுத்தாகணும். சுத்தி சக்கெட்னா எம்சி கொடுத்தாகணும். இந்த மாதிரி சுதந்திரம் கிடைச்சோம், இன்னும் சுதந்திரம் கிடைக்காத வாழ்க்கையில மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த சம்பளத்துக்கு வேலை செய்றவங்க. சோ இவங்க வந்து பணக்காரங்களுக்கு தானே வேலை செய்றாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம காசுக்காக நம்ம உழைக்கிறோம். பணக்காரங்களுக்கு காசு அவங்களுக்கு உழைக்குது இல்ல. சோ அது சொல்ல வராங்களோ அப்படின்னு நினைச்சேன் நான். ஏன்னா சுதந்திர வெளிச்சம்,
சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா நமக்கு இன்னும் கிடைக்கலையே சுதந்திரம். ஏன்னா நம்ம தான் அவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கோமே. சோ அப்படின்னு நான் பார்த்தேன் இந்த கவிதையை. ஓ சாரி, நீங்க பேசிட்டு இருக்கீங்களே. இல்ல இல்ல இது கலந்துரையாடல் சிக்கலே நான் இல்ல, வந்து கலந்து கேப்ல பேசலாம். மூணாவது கவிதைக்கு போறேன். எனக்கு நீங்க பாருங்க, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்ப நீங்க சொல்றப்ப நான் இப்படி கூட யோசிக்கிறேன். இந்த கவிதைய வந்து இந்த ஒரு கவிதைய வந்து நம்மளால எப்படி வேணுமானாலும் பொருத்திக் கொள்ள முடியுது. அதுதான் கவிதையோட தன்மையும் நான் நினைக்கிறேன். இப்ப எப்படின்னா, இப்ப சொல்லுவாங்கல்ல, தண்ணிய வந்து போத்தல்ல அமிச்சா அது தண்ணிய வந்து எப்படி வேணாலும் அது எந்த ஷேப்ல வேணாலும் அமைச்சுக்கலாம். மேபி இந்த கவிதை வந்து நம்ம எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அட் லாஸ்ட் அதோட கருத்து என்ன? ஏழை பணக்காரன். அந்த அவனுக்கு கிடைக்கிற ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் விஷயமே. அன்பரசி டீச்சர் சொல்லுங்க டீச்சர். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வெயில் மறைவு பிரதேசங்கள் கீழே வந்து ஒரு சுதந்திரம் அப்புறம் வெளிச்சம்னு கொடுத்துட்டாரு. ஆனா கவிதையோட தலைப்புல வெயில்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு. நான் அது எப்படி பாக்குறேன்னா, நம்ம வந்து இந்த ஏழை பணக்காரன் அப்படி பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெயில்ன்றது எல்லாருக்கும், அதாவது சூரியன் கொடுக்கிற அந்த வெயில் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இப்ப நம்மளுடைய வீட்டு பக்கத்துல உயரமா ஒரு கட்டடம் இருந்தா, நமக்கு கிடைக்க வேண்டிய வெயில கூட அது நமக்கு கிடைக்காம மறைச்சிரும். வெளிச்சம் சேரியில் விழாமல் மாளிகை நிழல்களை மறைத்து விட்டன. நான் அந்த வெளிச்சம் சேரியில் விழாமல் பார்க்கிறேன். அந்த சுதந்திர வெளிச்சம்ன்றா இந்த சூரிய ஒளி வந்து எல்லாத்துக்குமே தேவை. எல்லாருக்கும் பொதுவானது. அந்த வெளிச்சத்த கூட அந்த சுதந்திரத்த கூட வந்து இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது எனக்கு அங்க நான் வேற மாரி சிந்திக்கிறேன். அப்படின்னு தெரியல. பாருங்க அப்படின்னு. ஏன்னா வெயில் மறைவு பிரதேசங்கள்னு குடுத்திருக்காரு. ஆமா. ஆமா. அப்ப அந்த வெயிலுக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் அந்த வெயில் கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திர மக்கள் அந்த வெயில கூட அனுபவிக்க முடியாம இந்த மாளிகை வந்து அந்த இவங்களுக்கு அந்த நிழல் அந்த அந்த வெளிச்சத்தை கொடுக்காம மறைக்குதோ அப்படின்றது கூட பாக்குற மாதிரி இருக்கு. அதான். சூப்பர் டீச்சர், நல்லா இருக்கு. டீச்சர் நீங்க சொல்லும்போது நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். ஒரு சில நாடுகள்ல வந்து வெயில் வந்து விழாம இருக்கும்ல, அதுவா கூட அவரு கற்பனையில வந்து ஒரு அரசியல் சார்ந்து எழுந்திருக்காரோ? அந்த எப்படி சொல்றது? அந்த இயற்கை சூழல் அப்பதானே அமையும். ஒரு சில நாட்டுல வந்து வெயில் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதிகமான குளிர் பிரதேசமா இருக்கும். ஒருவேளை அதனோடு இந்த அரசியல்ல வந்து ஒப்பிட்டு எழுதியிருக்காரோ? அப்படி கூட யோசிக்கிறேன் நானு. ஏன்னா வெயில் மறைவு ஆமா. பிரதேசங்கள் அப்படின்னு தலைப்பு நாடுகள் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சு நிறைய கட்டடமா கட்டி என்ன சொல்லுவாங்க, அதான் அந்த வெயிலே இல்லாம கூட மறைக்கிற அளவுக்கு கூட இந்த மாதிரி முன்னேற்றங்களே நவீனமே இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்குன்றது கூட பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி சரிதான், அதுவும் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம வாசகரா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கவிஞர் என்ன சொல்ல வந்திருக்காருன்றது ஒண்ணு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அதாவது வாசிக்கும் போது நமக்கு அந்த உள்ளுணர்வு என்ன கொடுக்குது, நான் இப்படி பார்க்கிறேன், நீங்க அப்படி பார்ப்பீங்க. ஆனா கவிஞருடைய இது வந்து எது வேணாலும் இருந்திருக்கலாம், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது கரெக்டா புரிஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நம்மளுடைய நோக்கத்துல பார்ப்போம். ஆனா எல்லாமே சரியாதான் அமையும். எப்படியா இருந்தாலும் எல்லாம் சரியாதான் வருது. தெரியல அவர் வைரமுத்து எப்படி என்ன எண்ணத்துல எழுதியிருக்கு. நிஜம்தான். நாங்கெல்லாம் ஏன் அப்படி பார்த்தோம்னா, சுதந்திர வெளிச்சம் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? சோ சுதந்திரம் எனக்கூடிய வெளிச்சம். சுதந்திரத்துக்கு வெளிச்சத்தை வந்து ஒரு உருவகப்படுத்தி சுதந்திரத்தை வெளிச்சமா உருவகப்படுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு நாங்க சுதந்திர ஒரு பார்வையிலே போயிட்டோம். நீங்க தான் வெளிச்ச பார்வையை வந்து வெளிச்சம் கொடுத்துருக்கீங்க. ஆமா நம்ம சிந்திக்கிறது எதுவுமே தவறு இல்லை. கவிதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதான் சொன்னாங்க அவங்க முன்பே சொல்லியா விமர்சனங்கள்ல நீங்க எப்படி அந்த விமர்சன கவிதையில கூட அவர் சொல்லியிருக்காருல்ல, உங்க நாக்கு நீங்க எப்படி வேணா பேசுங்க. அது போல நம்ம படிக்கும் போது நம்மளுடைய கருத்து நம்மளுடைய எண்ணம் என்ன தோணுதோ அது நம்மள தவறுன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய நாம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே சரியாதான் இருக்கு. சரிங்கய்யா. நன்றி டீச்சர். இந்த விமர்சன கவிதையை கூட ஒருத்தர் கண்ணில் பட்டா விமர்சனம் பண்ணிடுவாரு. அந்த கவிதையில கூட அவர் என்ன கொடுத்திருக்காரு தெரியுங்களா? நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே எல்லாம் உங்களுடைய அதாவது நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு எழுதுறதுக்கான எல்லா சுதந்திரமும் நாங்க கொடுத்துறோம். ஆனா சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு
கடைசியில இப்படியும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி நம்மள எழுதுற சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. குடுத்துப்புட்டு, அதுலயும் ஒரு கண்டிஷன் ஒண்ணு. விமர்சனம்ன்ற பேர்ல, இப்படி வரும், அப்படி வரும் அப்படின்றது சொல்றாரோன்னு கூட நினைக்கிறேன் நான். அப்புறம் எதுக்கு சுதந்திரத்த குடுக்கணும்? வரையறைக்குட்பட்ட சுதந்திரம் ஆமா தான் டீச்சர். டீச்சர். அதான், அதான், ஆமா அதான். ஆமா டீச்சர். நீங்க சொல்றது உண்மைதான். உங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டேன். அப்போ கடைசியா வந்து இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்களேன். கவனமாவே எழுதுங்களேன். அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கவிதையா தான் பார்க்கிறேன் நானும். சரிதான், சரிதான். 3வது போறோம் இளமாறன். சரிங்க நண்பா. ஓகே. வீடு பேரு. அரசாங்கத்திற்கு ஏழை கவிஞன் இருமிக் கொண்டே எழுதினான் இப்படி. வாடகை தர இயலாமல் வருகிற சண்டையால் இப்போது நான் இருப்பது 27வது வீடு. நண்பா இதுல பாத்தீங்கன்னா வாடகை தர இயலாமல் பொதுவா நம்ம பிரிச்சு எழுதியிருப்போம் எல்லா இடத்துலயும். அந்த கவிதையில ஒரு சில சேர்த்திருந்தாரு, நானும் சேர்த்தே போட்டேன். இல்ல அதான் பொதுவா பிரிச்சு எழுதியிருப்போம். மேபி நான் தான் யோசிச்சேன். அந்த தர இயலாமல் அது அது இப்படியே கூட இருக்குமோ? அந்த அந்த எப்படி சொல்றது? அந்த ஒரு வாடகையாளருக்கு உள்ள கஷ்டத்தை வந்து பிரிக்க முடியாம தர இயலாமல் பிரிச்சு எழுதுவோம். கொடுக்க இல்லாம ரொம்ப ரொம்ப நெருக்கத்துல வாடகை கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அதனாலதான் தர இயலாமல் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வலியை சேர்த்திருக்காரோ, சேர்த்து எழுந்தி வலியை சேர்த்திருக்காரு. தர இயலாமல் அப்படின்னு. நான் பிரிச்சு படிக்கிறப்ப அது வேற வேற மாதிரி இருக்கும். இப்ப சேர்த்து தரேன்னு படிக்கிறப்ப வந்துரும். வேற வந்துரும். ஆமா. இன்றோ நாளையோ நான் இரும்பி சேர்த்ததும் நீங்கள் எனக்கு நினைவகம் அமைக்க எத்தனை வீட்டை தான் வாங்கி தொலைப்பீர்கள்? எனக்கு பாரதியார் ஞாபகம் வந்தது. நானும் அப்படிதான் யோசிச்சேன். எனக்கும் அதேதான் வந்தது. ஏன்னா அவர் இறப்புலதான் உடம்புல மொய்த்த ஈக்களுடைய எண்ணிக்கை கூட அதிகம், வந்தவங்களோட எண்ணிக்கை அந்த அளவுக்கு குறைவுன்னு போட்டிருந்தாங்க. அவர் ஞாபகம் வந்தாரு, அறிஞர் அண்ணா ஞாபகம் வந்தாரு, நிறைய பேர் ஞாபகம் வந்தாங்க. ஆனா முதல்ல படிச்சோன மைண்டுக்கு வந்து பாரதியார் தான். ஆமா, முக்கியமா அந்த புலவரும் வறுமையும் பிரிக்கவே முடியாதுன்னுவாங்கல்ல. புலவரின் அந்த வறுமையில் உள்ள புலவர் அவருக்கு உள்ளதை அதான் சொல்றாரு. அது உண்மைதான். இருக்கும்போது கூட ஒரு வீட உருப்படியா கொடுக்கல வாடகை கூட. அப்ப ஒரு வீடு கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இருந்துக்கன்னு வச்சுக்கலாம். ஆனா செத்த பிறகு அப்புறம் நினைவகம் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்க வீடு கொடுத்து என்ன புண்ணியம்? இது நம்மளும் நிறைய பேர் செய்வோம் டீச்சர். உசுரோடு இருக்கும் போதெல்லாம் நீ இது சாப்பிடாத, நீ அதை சாப்பிடாத எல்லாம் சொல்லுவாங்க. இறந்து முடிச்ச பிறகு படையல்ல வந்து உனக்கு இதான் பிடிக்கும், உனக்கு அதான் பிடிக்கும்னு சமைச்சு படையல் போடுவாங்க. அதுவும் நடக்கும். அது மாதிரி. 4வதுக்கு போட்டாயா இளமாறன்? வைரமுத்து காதலை எப்படி காதல் கவிதை பிரிக்கவே முடியாது எப்போதுமே. எனக்கு சம்மதமே, நீ மாலையாய் இருப்பின் அதில் நான் மலராய் இருக்க மட்டுமல்ல, நீ பாலையாய் இருப்பின் அதில் நான் மணலாய் கிடக்கவும். இது இன்பம் துன்பமா நான் பாக்குறேன். நீங்க என்ன எப்படி உங்களுக்கு? சேம் தாயா. ஏன்னா அவரே சொன்னார்ல, பாலை சினிமால வரக்கூடிய காட்சிகள்லாம் பாலைவனத்துல இருக்கணும். சினிமா மட்டும் இல்லையே, சங்க இலக்கியத்துல இருந்தே பாலைனாலே துயரம், கஷ்டம், துன்பம், அழுகை, இரங்கல், சாவு எல்லாமே பாலைனா தான் வரும். சோ கரெக்ட் தான். இது ரொம்ப நேரடியான ஒரு கவிதை தான். மாலைங்கிறது வந்து ஒரு மனநாளுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். பாலைங்கிறது வந்து ஒரு வச்சுக்கலாம். ஏன்னா பொதுவாவே நிறைய பேர் வந்து காதல்னாவே இன்பம்ன்ற ரேஞ்சில தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ லவ்ன்றது வந்து காதல்ங்கிறது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அது ஃபீலிங். ஒரு காலகட்டம் தாண்டின பிறகு அது ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறும். அது கல்யாணம் அதெல்லாம் தாண்டின பிறகு. உனக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க, எங்க அப்பா சொல்லியிருக்காரு. சோ அது உண்மை. அதனால வந்து சொல்லுங்க. ஆமா, அதனால வந்து இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான காதல் வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இன்பம் மட்டுமே எதிர்பார்த்து நான் காதலிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து கடைசி வரைக்கும் உருப்பட மாட்டான், ஜெயிக்க மாட்டான். ஆமா, ஆக்சுவலி இந்த கவிதை படிக்கிறப்ப எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. ஏன்னா அங்க பாலையாய் இருப்பின் அதில் நான் மணலாய் கிடக்கவும் அப்படின்னு போட்டிருக்காரு. மேல வந்து ஒரு குளிரான ஒரு செய்தியை சொல்லிட்டாரு, கீழே வந்து ஃபுல்லா பாலை மணல் எல்லாம் ஒரு சூடான ஒரு செய்தி தானே, ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு செய்தி தானே.
இந்த இந்த ஒரு கட்டம் எனக்கு படிக்கிறப்ப அயன் படத்துல அந்த பாடல் வரும்ல, என் நதி நீரை நெஞ்சே கண்முனை வற்றி நெஞ்சே நீ நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே நானும் அங்கே. அந்த பாட்டுல வைரமுத்து தான் எழுதுன அந்த பாடு. அந்த பாடல் நீங்க பாக்குறப்ப முழுக்க முழுக்க ஒரு பாலைவனத்துல தான் எடுத்திருப்பாங்க. அந்த பாடல் கேட்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு சூழல் அமையும். அப்படியா தான் நான் அந்த கவிதையை பார்க்கிறேன். டீட்டெயில்ஸா சொல்லவும் முடியல இதுல. ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு. ஒரு சிம்பிளா அவ்வளவுதான். சொல்லி முடிச்சு ஆரம்பமும் இறுதி கட்டம் சொல்லி முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் முடிஞ்சு உனக்கு போதும் அப்படின்னு. ஒப்பந்தம் போட்டாங்க. அவர் தான் தலைப்பை ஒப்பந்தம் வச்சிட்டாரு. இவ்வளவுதான். ஆமா. நீ நீ உன் சந்தோஷத்துலயும் துயரத்திலயும் நான் இருப்பேன். அவ்வளவுதான். தட்ஸ் இட். சோ இதுல இயற்- பெருசா இல்ல. அடுத்து இயற்கையோடு இயந்த வாழ்வு. பிறை நிலா மகன் கேட்டான். ஏம்பா நிலா சூம்பி போச்சு தகப்பன் சிரித்தான். அதுக்கும் நம்மை போல் மாச கடைசியோ என்னவோ மகனே. இயற்கையோடு இயந்த வாழ்வு என்பது இதுதானோ? என் தமிழர் சொன்னதும் சரிதானோ? பேசுறீங்களா? இளமாறன் பேசுறது வேற யாருக்காவது கேக்குதா? இல்ல ஒண்ணுமே கேட்கல ஐயா. ஓ அப்ப ஸ்டக் தான் நினைக்கிறேன். இளமாறன் நீங்க பேசுறது யாருக்குமே கேட்கல. ஓகே மைக் அடைச்சிட்டாரு. அநேகமா இன்டர்நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி அப்ப அவர் வர வரைக்கும் நானே என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். இயற்கையோடு இயந்த வாழ்வுங்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்திலையும் சரி, இந்த இந்து தர்மத்திலையும் சரி, எல்லாத்துலயுமே வந்து இருக்கும் பொதுவா. காடு மலை பிரதேசங்கள் வந்து மருதம் நெய்தல், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலைன்றது வரைக்கும் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இயற்கையோடு இயந்துதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்துல. இயற்கைக்கு ஏத்த மாதிரியே நம்மளும் இருப்போம். தட்பவெப்பநிலை சூடா இருக்கும்போது இப்படி நடந்துக்க, தட்பவெப்பநிலை குளிரா இருக்கும்போது இப்படி நடந்துக்க, இந்த மாதிரி இயற்கையில என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நமக்கு சம்பந்தப்பட்டதாவே இருக்கும். அதெல்லாம் பூமிக்கு வெளியே இருக்கிற நிலா கூட நமக்கு சம்மந்தப்பட்டதுதான் அப்படின்ற மாதிரி இந்த கவிதை அமைஞ்சது. ஸோ மாசம் ஆனா முழுசா இருக்குது, நமக்கு சம்பளம் கிடைச்சா நம்ம எப்படி முழுசா பிரைட்டா இருப்போமோ அது மாதிரி. அப்புறம் தேய்பிறை வரும் பொழுது எப்படி நம்ம சம்பளம் முடிஞ்சோன்னா நம்ம தேய்வோமோ அது மாதிரி அதுவும் தேயுது அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு கவிதையா தான் இதை நான் பாக்குறேன். ஸோ அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? வந்துட்டீங்களா? பேச முடியுதா? நண்பா வணக்கம். ஒரு அழைப்பு வந்துருச்சு, பேச முடியல. அழைப்பா? ஓகே ஓகே சொல்லுங்க. நீங்க சொன்ன கருத்து தான் எனக்கும். நானும் அப்படியே தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு காட்சி அமைப்ப. சத்தமா இருக்கா இங்க? என்னையா? என்ன சத்தம் கேக்குதா? நான் நல்லா ஒதுக்கிட்டு இருக்காங்க. இல்ல 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 சத்தம் கேட்கல. ஆக்சுவலி நீங்க சொன்னதுதான் அந்த அந்த வாழ்வு முறை இருக்குல்ல, ஒருவேளை நம்மளுக்கு எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கோ அது போலதான் நம்ம இயற்கையும் இருக்குது அப்படின்னு அந்த ஒப்பிடல், அதுக்காக இந்த மாதிரி கவிதைகள் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது யோசிச்சா ரொம்ப ஆழமா போகும். ஆதி காலத்து தமிழர் வாழ்க்கை முறை வரைக்கும் போகும். ஆனா இப்ப வந்து மாடர்ன் லைஃப் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சாதாரண மிடில் கிளாஸ் மேனோடைய மென்டாலிட்டியும், அந்த நம்ம குகன் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் மேனுடைய வாழ்க்கையையும் அந்த நிலா பிறை வளர்ப்பை ஆகிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு யாராவது ஏதாவது கருத்து தெரிவிக்க போறீங்களா அல்லது கேள்விகள் ஏதாவது இருக்கா? எப்படி வைரமுத்துவோடைய கவிதைகள்லாம் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு கேட்டாதீங்க. ஏன்னா திருத்தி எழுதிய தீர்ப்புகள்ல வந்து இருக்கிறது எல்லாமே நீட்டா 7-8 ஸ்லைடுக்கு மேல போகக்கூடிய கவிதைகள் தான் இருந்தது. நல்ல வேளை புகனுக்கு தான் நன்றி சொல்லணும், இந்த மாதிரி நல்ல அழகான சின்ன சூப்பரான கவிதை எடுத்ததுக்கு. நிலவு வந்து 15 நாள் வந்து அமாவாசையில இருக்கும், 15 நாள் பௌர்ணமியில இருக்கும். அதுதான் அது. அந்த 15 நாள் வந்து அமாவாசை. 15 நாள் மாசத்துல வந்து 15 நாள், 15 அமாவாசை. அடுத்து வந்து அது வந்து வளர்பெறையாகி பிறகு 15வது நாள்ல பௌர்ணமியா மாறும். அதுதான் இதுவும். அந்த அந்த 15 நாள் வந்து அவங்களுக்கு இந்த சம்பளம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அடுத்து 15ல அமாவாசையில போய் இறங்கிறவங்க தான். இயற்கை தான், உண்மைதான். வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கும் அந்த டைம்ல. நன்றி டீச்சர். அடுத்து வேற யாராவது கருத்து பகிர்வுக்கு வரீங்களா? அநேகமா இதுல அலசி ஆராய வேண்டிய அனைத்தையும் பேசியாச்சு போல. கவிமுன்றில் கலந்துரையாடல் 9க்கு வருகை புரிந்து கருத்துக்களை பகிர்வு செய்த அனைவருக்கும் நன்றி.
மீண்டும் கவிமொன்றில் கலந்துரையாடல் 10 உங்களை சந்திக்கும் வரை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கவிமொன்றில் கலந்துரையாடல் 10 வந்து நம்மளுடைய கவிஞர் வெயில் அவர்கள் வந்து வராரு. ஸோ அவர் வந்து எது கவிதை அப்படிங்கிற தலைப்புல ஒரு பயிலரங்கம் நடத்த போறாரு. 17ஆம் தேதி 5ஆம் மாதம் அடுத்த வாரம் புதன்கிழமை எது கவிதை அப்படிங்கிற ஒரு தலைப்புல இரவு 8:30 மணிக்கு அவர் நடத்த போற பயிலரங்குல நம்ம சந்திப்போம் அடுத்த வாரம் புதன்கிழமை. ஸோ அதுதான் நமக்கு கவிமொன்றில் கலந்துரையாடல் 10. சரிங்களா? ஓகே, ஸோ ரெக்கார்டிங் அடைச்சிடுறேன் இதுக்கு மேல.